ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த லெக்சர்ல ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரேங்க் அப்படிங்கிறது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல படிச்சிருப்போம். அதே இது மேட்ரிக்ஸ்ல படிப்போம். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். ஏன்னா நம்ம எந்த ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஒரு மேட்ரிக்ஸுக்கு அதுக்கு ரிலேட்டடா கொடுக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ரிலேட்டடா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அதாவது செட் ஆஃப் ஆல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸும் எப்படி இருக்கும்னா ஐசோமார்பிசமா இருக்கும், அல்ஜிப்ரா ஐசோமார்பிசமா இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் டெஃபினிஷன் தான், ஆனா ஸ்ட்ரக்சர் வந்து வேற. ஸோ மேட்ரிக்ஸ் செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ்ல ரேங்க் எப்படி டிஃபைன் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி ரோ ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, காலம் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, அப்போ அதுல இருந்து என்ன டிஃபைன் பண்ணுவாங்க, ரோ ரேங்க் அப்படின்னா என்ன, காலம் ரேங்க் அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்தது சம் தியரம்ஸ் பார்த்து ஃபைனலா இந்த லெக்சர்ல ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்னன்றத ஃபைனல் டெஃபினிஷனா டிஃபைன் பண்ண போறோம். அதாவது நம்ம மெயின் எய்ம் இந்த லெக்சர்ல என்னன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்றதுதான். அப்போ அதுக்கு தேவையான பேசிக்கான ஐடியாஸ் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி போறதுதான் இந்த லெக்சர். ஓகே, ஃபர்ஸ்டா என்ன டிஃபைன் பண்றோம்னா ரோ ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்றோம். ரைட், ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ரோ ஸ்பேஸ் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து எந்த ஒரு மேட்ரிக்ஸ்னாலும் கொடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ரோ ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் எடுங்களேன், அது மட்டும் எடுத்து கமா கமா எலமெண்ட்ஸ் கேட்டால ஸ்பேஸ் விட்டு எழுதிருப்போம் மேட்ரிக்ஸ்ல. சார் அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் மேட்ரிக்ஸ், ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரோல உள்ள என்ட்ரிஸ் எடுத்து கமா கமா போட்டு சம் n டூபிள்ஸ் எழுதுங்க. ரைட், இப்போ அந்த n டூபிள்ஸ்னா ஒரு எலமெண்ட் ஆர் பவர் nல உள்ளதா இருக்கும். ஓகே, இப்போ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஜெனரேட் பண்ற அதாவது லீனியர் அதாவது ஸ்பேன் பண்ற செட் எடுங்க. அந்த ஸ்பேஸ்ல என்ன, எனி ஸ்பேனிங் செட் ஆனது நமக்கு என்னன்னு தெரியும், அது சப்ஸ்பேஸ் தெரியும். அந்த சப்ஸ்பேஸ் தான் என்ன சொல்றோம், ரோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட், அதான் இங்க டிஃபைன் பண்ணிருப்போம். லெட் a equal to aij be an m cross n மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ எத்தனை ரோ இருக்கும், m ரோஸ் இருக்கும், n காலம்ஸ் இருக்கும். ரைட், m ரோஸ் இருக்கும், n காலம்ஸ் இருக்கும். ரைட், இப்போ m ரோஸ் இருக்கா, m ரோவையும் தனித்தனியா எடுங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ என்ன, r1. r1ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா a11 a12 எக்ஸெட்ரா a1n. r2 என்னதான் இருக்கும், a21 a22 எக்ஸெட்ரா a2n. அப்படி ith ரோ என்னதான் இருக்கும், ai1 ai2 எக்ஸெட்ரா ain எக்ஸெட்ரா mth ரோ என்னதான் இருக்கும், am1 am2 எக்ஸெட்ரா amn. ஓகே, இப்படி இருக்கும். இப்போ இப்படி நமக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கும், m எலமெண்ட்ஸ் n டூபிள்ஸ்ல கிடைச்சிருக்கும். அதுதான் இந்த கமா போட்டு எழுதிக்கிறீங்க. ஓகே, அதான் the rows are equal to ai1 ai2 etc ain of a. அது ஏல இருக்கிற a மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோஸ் எடுக்கிறீங்க. ஓகே, ரோஸ் ஆஃப் a can be thought of as elements of fn. அதாவது இது இதாவது ஒவ்வொரு என்ட்ரிஸும் ஃபீல்டு எஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இது எப்படி இருக்குன்னா f பவர் n உள்ள எலமெண்டா நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன செய்யறோம்னா இதை வச்சு ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் பாத்தீங்க. அதான் நீங்க the subspace of fn generated by the m rows, அதாவது இந்த m rows வச்சு ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் எடுக்கீங்க. அதுதான் என்னன்னு சொல்றோம், is called the row space of a. என்ன சொல்றோம், சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும், ரோ ஸ்பேஸ்னாலே ரோ எல்லாத்தையும் எலமெண்ட்ஸா தனித்தனியா எழுதுங்க. அப்போ அந்த எலமெண்ட்ஸ் வச்சு ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் தானே ரோ ஸ்பேஸ். இதே மாதிரி சிமிலரா நம்ம எதையும் டிஃபைன் பண்ணிடலாம். காலம் ஸ்பேஸ் எத்தனை இருக்கும், நமக்கு எத்தனை காலம் இருக்கு, n காலம்ஸ் இருக்கு. ரைட்டா, அப்போ ஃபர்ஸ்ட் காலம் என்னதான் இருக்கும், a11, அடுத்தது செகண்ட் என்ட்ரியா a11, அடுத்தது a21 a31 எக்ஸெட்ரா m ரோஸ் m1 அப்படின்னு இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் காலம். இதே மாதிரி எல்லா காலத்தையும் எடுங்க. காலத்தை வச்சு ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் பாருங்க, அததான் என்ன சொல்றோம், காலம்ஸ் வாஸ் சப்ஸ்பேஸ், காலம் ஸ்பேஸ் ஆஃப் a அப்படின்னு சொல்றோம். அதான் கீழே எழுதியிருக்கோம். சிமிலர்லி the subspace of f power m generated by the n columns of a is called the column space of a.
fn பார்த்தாலும் fmன்னு பார்த்தாலும் என்னதான் ரெண்டுமே ஃபைனைட் ஸ்பேஸ், ரைட்டா? ஃபைனைட் வெக்டர் ஸ்பேஸ். அப்போ அதுல என்ன பார்த்துக்கலாம்? ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ்னாலே நமக்கு டைமென்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? அண்ட் ஒரு ஸ்பேஸ்ல டைமென்ஷன் பாத்தீங்கன்னா அதுல சப்ஸ்பேஸ் எது எடுத்தாலும் அதுக்கும் டைமென்ஷன் பேசிக்கலாம், ரைட்? இப்போ இந்த காலம்ஸ் ரோ ஸ்பேஸ்க்கு உள்ள டைமென்ஷன் பாக்குறீங்க, அததான் என்னன்னு சொல்றீங்க? ரோ ரேங்க் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். அதே மாதிரி காலம் ஸ்பேஸ்க்குள்ள டைமென்ஷன் பாக்குறீங்க, அததான் எப்படி டிஃபைன் பண்றோம்? காலம் ரேங்க். அதான் அடுத்த டெஃபினிஷனா கொடுக்குறோம். The dimension of the row space is called row rank of A. அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் ரோ போல காலம் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ் கால்ட் த காலம் ரேங்க் ஆஃப் ஏ. இப்போ கிளியரா? ரோ ரேங்க்னா என்ன? டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ். ரோ ஸ்பேஸ்னா என்ன? ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும், அதுல இருக்க ரோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும், அந்த ரோஸ்ல இருந்து நம்ம அதை வச்சு ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் பாக்குறீங்க, அதான் என்ன? ரோ ஸ்பேஸ். அதோட டைமென்ஷன் ரோ ரேங்க் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், பேசிக்கா உள்ள எக்ஸாம்பிள் சிம்பிளா பார்ப்போமே. இப்போ எஃப் ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கோம். ஓகே, ரியல் ஃபீல்டு எடுத்துக்கோம். ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, 1 0 0 0 1 0 0 8 0. ஓகே, இப்போ ரோ ஸ்பேஸ் பாக்குறீங்க, காலம் ஸ்பேஸ் ரெண்டுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஓகே, ரோ ஸ்பேஸ் என்ன இருக்கு? ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ என்னதான் இருக்கும்? அதாவது சப்ஸ்பேஸ் ஜெனரேட்டட் பை ரோஸ். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ மூணையும் எலமெண்டா எடுத்துக்கணும். எடுத்துக்கோங்க 1 0 0 ஃபர்ஸ்ட் ரோவை அப்படிங்க எடுத்து வச்சு, அடுத்தது செகண்ட் ரோவை அப்படி 0 1 0 எடுத்து, அடுத்தது தேர்ட் ரோவை 0 8 0 எடுத்தாச்சு, ரைட்? இப்போ இதை வச்சு ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் அதான் எல்லா லீனியர் ஸ்பேன் ஆஃப். ஞாபகம் பாரு, ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சுப்போம். லீனியர் ஸ்பேன் ஆஃப் L of that 3 elements. இது எப்படி பார்ப்போம்? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 3 elements இருக்கும், ரைட்? அப்போ அதான் கீழே எழுதிப்போம். A into first element, B into second element, C into third element, where A, B, C ல என்ன ஃபீல்டுல இருக்கும்? ஃபீல்டு என்ன? இங்க R. So A, B, C belong to R, ரைட்? இப்போ இதோட வேல்யூ என்ன? உள்ள மல்டிப்ளை பண்ணோம். அப்படிதான் A, 0 0, இங்க 0, B, 0, அது மாதிரி 0, 8C, 0. ஓகே, இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்தது சம் பண்ணிடலாம். சம் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலா என்ன எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ட்ரில இங்க A 1 A இருக்கும், இங்க 0, அடுத்து 0. அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி A. ரெண்டாவது இந்த இதுல இங்க செகண்ட் என்ட்ரில இங்க 0 ஆயிரும், இங்க செகண்ட் என்ட்ரில B கிடைக்கும், இங்க செகண்ட் என்ட்ரில 8C கிடைக்கும். அதான் அப்ப என்ன இருக்கும்? 0 பிளஸ் B பிளஸ் 8C. அதான் B பிளஸ் 8C. அடுத்தது தேர்ட் என்ட்ரியா 0 தான் இருக்கும், ரைட்? அப்போ 0. Okay, that's equal that where A, B, C belong to R. இப்போ பாருங்களேன், B plus 8C அப்படிங்கிறது ஆர்ல, பியும் சியும் ஆர்ல இருக்குன்னா B plus 8C என்ன ஆர்ல இருக்கிற இன்னொரு எலமெண்ட். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? A, ஆர்ல இருக்கிற இன்னொரு எலமெண்ட் D, 0 such that A, D belong to R. ஓகே, இதுதான் என்னது? நமங்களோட XY plane. அப்படிதானே? X axis வேரி ஆகுது, Y axis வேரி ஆகுது, Z axis இருக்கிறதுல 0. So X axis Y axis மட்டும் வேரி ஆகுது. That's called XY plane, right? இப்போ ரோ ஸ்பேஸ் ஆஃப் A is என்ன வந்து? XY plane. இப்போ என்ன செய்யணும்? டைமென்ஷன் ஆஃப் a ரோ ஸ்பேஸ் என்னது? டைமென்ஷன் என்ன இருக்கும்? ரோ ஸ்பேஸோட டைமென்ஷன் XY plane ஓட டைமென்ஷன் 2. அப்படிதானே? ஏன்னா ரெண்டு தான் வேரி ஆகுது. நீங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேன் அது செக் பண்ணி பண்ணலாம். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இதுக்கு டைமென்ஷன், அதாவது என்ன பேசிஸ் எதாவது கொடுத்துக்கலாம்? 1 0 0 0 1 0. அதாவது ரெண்டு எலமெண்ட் பேசிஸை வச்சு இந்த ஸ்பேஸை ஜெனரேட் பண்ணிடலாம். ஸோ இதோட டைமென்ஷன் என்னது? 2. அப்போ ரோ ஸ்பேஸோட டைமென்ஷன் 2 வந்துட்டு. ஸோ என்ன சொல்லிடலாம் இதுல இருந்து? இங்க therefore இந்த இடத்துல ஒரு லைன் எழுதிக்கலாம். therefore என்ன எழுதிக்கலாம்? ரோ ரேங்க் ஆஃப் A is 2, ரைட்? இப்போ அதே மாதிரி அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன பார்க்கணும்? காலம் ஸ்பேஸ் ஆஃப் A பார்க்கணும், ரைட்? காலம் ஸ்பேஸ் ஆஃப் A. the similar way என்ன செய்யணும்னு சொன்னா, காலம எலமெண்டா போடுங்க. ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோங்க, 1 0 0 அப்படி எலமெண்டா எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் காலம் எடுத்துக்கோம். செகண்ட் காலம் என்ன இருக்கு? 0 1 8, ரைட்? இதை வந்து என்ன வச்சுக்கலாம்? செகண்ட் எலமெண்டா வச்சுக்கோங்க. தேர்ட் காலம் 0 0 0, அதை தேர்ட் எலமெண்டா வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? இதை வச்சு ஸ்பேன் பண்ற செட் தானே லோ, ஸ்பேன் பண்ற ஸ்பேஸ் தானே ரோ ஸ்பேஸ், ரைட்? அப்போ L of that 3 elements பாக்குறீங்க, ரைட்? இப்போ என்ன? இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்
அப்போ இதோட லீனியர் காம்பினேஷன் எழுதிட்டீங்க. ஓகே, இதோட லீனியர் காம்பினேஷன். அப்போ இதை சம் பண்ணீங்கன்னா the similar way என்ன வருது, a, b, 8b such that a, b belong to R. இங்க வேரி ஆகுது என்ன, ஏயும் பி ரெண்டு தான் வேரி ஆகுது. இதுக்கு பேசிஸ் என்ன கொடுத்துக்கலாம், இந்த ரெண்டு எலமெண்டே கொடுத்துக்கலாம். இந்த 1,0,0 அடுத்தது 0,1,8 இது ரெண்டுமே பேசிஸ் எலமெண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு டைமென்ஷன் என்னதான் 2 தான். ஸோ ரோ ஸ்பேஸ் காலம் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன 2. அப்போ ரோ காலம் ரேங்க் ஆஃப் ஏ என்னது 2. ஓகே, இங்க இருந்தே நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ரோ ஸ்பேஸும் காலம் ஸ்பேஸும் வேற வேற இருந்தாலும் ரோ ஸ்பேஸோட டைமென்ஷன் அதாவது ரோ ரேங்க்கும் காலம் ஸ்பேஸோட டைமென்ஷன் அதாவது காலம் ரேங்க்கும் என்னதான் இருக்கு, சேமா இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின், எப்பவுமே இது சேமா தான் இருக்குமானா ஆன்சர் இஸ் எஸ். அதை ஃபைனலா ஒரு தியரமா பார்க்கணும். ரைட், இப்போ நெக்ஸ்ட் தியரம் என்னன்னா, எனி டூ row equivalent matrices have the same row space and have the same row rank. அது என்ன சொல்றா, ரெண்டு ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் எடுங்க, ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் ரெண்டு எடுங்க, அது ரெண்டுக்கும் என்னதான் இருக்கும், ரோ ஸ்பேஸ் சேமா தான் இருக்கும். அதாவது என்ன செய்யணும், ரோ ஈக்குவலன்ட்னால என்ன செய்வோம், ரோல இருக்கிற நம்ம இந்த எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரோ எலிமெண்டரி ஆபரேஷன் அப்ளை பண்ணுவோம். ரைட்டா? ஓகே, இப்போ அதனால ரோ ஸ்பேஸ் மாற போறது இல்ல. அதான் இங்க சொல்றோம். ரோ ஸ்பேஸ் மாறலன்னா என்ன அர்த்தம், ரோ ரேங்க்கும் மாறாது. அதான் ஹென்ஸ் அப்போ ரோ ஸ்பேஸ் மாறலன்னு சொல்லிட்டாலே சேம் ரோ ரேங்க்ங்கிறதும் இன்பில்ட்டா வந்துடும். ரைட், இப்போ இதுக்கு தான் ப்ரூஃப் எழுத போறோம். தியரம் ஸ்டேட்மெண்ட், எனி two row equivalent matrices have the same row space and have the same row rank. ஓகே, சரி, இப்போ என்ன சொல்ல போறோம், ஏதோ ஒரு மேட்ரிசஸ் எடுங்க, அதுக்கு ரெண்டு மேட்ரிசஸ் எடுத்துட்டு அதுக்கு என்ன சொல்லணும், ரெண்டும் ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிசஸா இருந்துச்சுன்னா ரெண்டோட ரோ ஸ்பேஸ் அத ரோ ஸ்பேஸ் மாறக்கூடாது அப்படிங்கறத சொல்லுவாங்க. ப்ரூஃப், லெட் ஏ பி அண்ட் எம் பை என் மேட்ரிக்ஸ், ஒரு எம் பை என் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இஃப் பி இஸ் ரோ ஈக்குவலன்ட் டு ஏ அப்படின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஏக்கு ரோ ஈக்குவலண்டா இருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், தென் பி எப்படி கண்டுபிடிக்கலாம், பி கேன் பி அப்டைன்ட் பை applying finite elementary row operation. அப்படிதானே, ரெண்டு இது ரோ ஈக்குவலன்ட்னால என்ன சொல்றோம், ஒண்ணுல இருந்து அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபைனைட்டா எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணிட்டே இருந்தா நமக்கு என்ன கிடைச்சிரும், அடுத்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். we know அதான் டெஃபினிஷன் ஆஃப் ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ். ரைட், அப்போ இங்க b is equivalent to a அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், என்ன எப்படி கிடைக்கும், bன்றது ஃபைனைட் எலிமெண்டரி ரோ ஆபரேஷனால கிடைக்கிறதா, எதுல இருந்து ஏல இருந்து கிடைக்கிறதா. ஓகே, சரி, இப்போ நமக்கு என்ன சொல்லணும், ஏயோட ஏக்கும் பிக்கும் சேம் ரோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லணும். அப்ப இப்போ என்ன சொன்னா போதும், எலிமெண்டரி ரோ ஆபரேஷனால ரோ ஸ்பேஸ் மாற போறது இல்ல அப்படின்னு சொன்னா போதுமா. ஏன்னா ஏல இருந்து பி எப்படிதான் கிடைக்கும், ஃபைனைட் டைம்ஸ் எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றீங்க. அப்போ ஒரு எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றதுனால நீங்க ரோ ஸ்பேஸ் மாற போறது இல்லை. அப்படின்னா ஃபைனைட்டா அப்ளை பண்றதுனால ரோ ஸ்பேஸ் மாற போறது இல்லை. அப்போ ஏக்கு என்ன ரோ ஸ்பேஸ் இருக்கோ அதே பிக்கும் ரோ ஸ்பேஸா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். சோ enough to prove the row space of A is not altered by an elementary row operation. Okay, elementary row operationனால row space of A மாற போறது இல்லை அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு எலிமெண்டரி ரோ ஆபரேஷனாலே மாறப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபைனைட் எலிமெண்டரி ரோ ஆபரேஷனாலும் மாறப்போறது இல்லை, நம்ம ப்ரூஃப் முடிஞ்சிச்சு. ரைட், அப்போ நமக்கு தெரியும் ரோ ஆபரேஷன் எத்தனை தான் இருக்கு, ஒன்லி ரோ எலிமெண்டரி ஆபரேஷன் 3 தான். இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரோஸ், அடுத்தது ஒரு ரோ கூட ஒரு கான்ஸ்டன்ட் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்றது, மூணாவது ஒரு ரோ கூட இன்னொரு ரோல ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணி இந்த ரோல ஃபர்ஸ்ட் ரோல ஆட் பண்றது. இது 3 தான் என்னது நம்மளோட எலிமெண்டரி ரோ ஆபரேஷன். இப்ப என்ன சொல்ல போறோம், அப்போ தனித்தனியா ப்ரூவ் பண்ணிருப்போம். என்னது தனித்தனியா என்ன ப்ரூவ் பண்ண போறோம், ரோ ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஆபரேஷன் மாத்துறதுனால மாறுதா, செகண்ட் ரோ எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்றதுனால மாறுதா, தேர்ட் எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் 3 கேஸாவே நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம். அதான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். கன்சிடர் த ரோ ஆபரேஷன் ஆர்ஐ இன்டர்சேஞ்ச் டு ஆர்ஜே, அதாவது ஆர்ஐயும் ஆர்ஜேயும் மாத்துறீங்க, அந்த ரோ ஆபரேஷனை மாத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரோ ஸ்பேஸ்னா எப்படி எடுப்போம், முந்தின எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். ரோ ஸ்பேஸ்னா என்ன எடுத்தோம், ரோல இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரோத்துக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வைங்க, செகண்ட் ரோத்துக்கு செகண்ட் எலிமெண்ட் வைங்க,
தேர்ட் ரோ ஒதுக்கி தேர்ட் எலமெண்டா வைப்பீங்க அப்படிதானே. இப்போ என்ன செஞ்சிருக்கோம், ஆரையும் ஆர்ஜையும் மாத்திருக்கோம். ஓகே, சிம்பிளி இப்போ R1ஐயும் R2வையும் மாத்திருக்கோம்னு வச்சுக்கோம். இப்போ இதனால இந்த இதுல மாறுமா? நோ. ஃபர்ஸ்ட் R1னா இங்க ஃபர்ஸ்டா இருக்கும் போது, R2ங்கிறது இங்க செகண்டா இருக்கும் போது, ரோஸ் R1 R2 மாத்திரனால இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது என்ட்ரியா இருக்கும், இது ஃபர்ஸ்ட் என்ட்ரியா இருக்கும். அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சோ என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஆபரேஷன் ஆரையும் ஆர்ஜையும் இன்டர்சேஞ்ச் பண்றதுனால நமக்கு ரோ ஸ்பேஸ் மாறப்போதா? கண்டிப்பா மாறாது. அதான் எழுதிருக்கோம். கிளியர்லி திஸ் டைப் ஆஃப் ரோ ஆபரேஷன் டஸ் நாட் சேஞ்ச் ரோ ஆபரேஷன் ஆஃப் ஏ. அதான் இந்த டைப் ஆஃப் ரோ ஆபரேஷன், அதாவது இந்த டைப் ஆஃப் ரோ ஆபரேஷன் எந்த ஒரு சேஞ்சையும் கொடுக்காது. எதுக்கு? ரோ ஸ்பேஸுக்கு கொடுக்காது. ரைட்? ஏன்னா இந்த எக்ஸாம்பிளே நீங்க வச்சு பார்க்கலாம். ரோ ஸ்பேஸ் பார்க்கும்போது அந்த ரோல இருக்க என்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஜெனரேட் பண்ற ஸ்பேஸ் பாக்கீங்க. அந்த என்ட்ரிஸ் உள்ள இருக்கிற என்ட்ரிஸை மாத்தி போட்டாலும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகுது. ரைட்? ஓகே, ரெண்டாவது கன்சிடர் த ரோ ஆபரேஷன், செகண்ட் டைப் ஆஃப் ரோ ஆபரேஷன். அதான் என்ன சொல்றோம், ஒரு ரோ கூட இன்னொரு நான் ஜீரோ எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. அதான் CRI அப்படின்னு போடுறீங்க. RI goes to CRI அப்படின்னு போடுறீங்க. ரைட்? இப்போ இதனால ரோ எப்படி மாறும் அப்படிங்கிற யோசிப்போம். அப்போ இங்க பாருங்க, ரோ ஸ்பேஸ் ஆஃப் நமக்கு ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கணும். என்ன செய்யணும், ஏல இருக்கிற ரோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, அது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். அதானே R1 R2 எக்ஸெட்ரா RI எக்ஸெட்ரா RM இது வச்சு ஜென்ரேட் பண்ற செட் எடுங்க L ஆஃப். ஓகே, அதே மாதிரி L ஆஃப் R1 R2 எக்ஸெட்ரா RI இடத்துல மட்டும் CRI இது பண்ணுங்க. இதை வச்சு ஜென்ரேட் பண்றதும் மாறுமானா மாறாது. ஏன்னா இங்கே வாங்க, முன்னாடி எக்ஸாம்பிள்ல பாருங்க, அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இங்க வந்து இது R2ல ஒரு 2R2ன்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 1 இருக்கிற இடத்துல 2 போடுவோம் அப்படிதானே. இந்த இடத்துல 2 ஆயிருக்கும். இங்க அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கணும், 2Bன்னு வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், 2B இருக்கிறதுனால ஏதாவது மாறப்போதா? நோ, மாறப்போறது இல்லை. ஏன்னா ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன்ல தான் பார்க்க போறோம். சோ ஸ்கேலார் மல்டிபிளிகேஷனால ரோ ஸ்பேஸ்ல, அதாவது இந்த எல்லா லீனியர் ஸ்பேன் எடுத்தீங்க அப்படின்னா மாறப்போறது இல்லை. லீனியர் ஸ்பேனாலே கான்ஸ்டன்ட் மல்டிபிள் தான் பார்க்க போறோம். அப்போ அதாவது லீனியர் காம்பினேஷன் தான் பார்க்க போறோம். அதுல ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு ஒரு என்ட்ரியில மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் என்ன ஆகாது, நமக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. அதான் இங்க எழுதியிருக்கோம். அத CRI இங்க பாக்குறதும் இங்க RIன்னு பாக்குறதும் ரெண்டும் எப்படிதான் இருக்கும், சேம். அதாவது இந்த செட்டை வச்சு ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ், அதாவது L ஆஃப் தட் செட் ஈக்குவல் டு, அதாவது இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சு ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் ரெண்டும் எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். ரைட்? அப்ப நான் என்ன அர்த்தம், இதை வச்சு ஜெனரேட் பண்றதுனால, அப்போ இதை வச்சு எடுக்கிற ரோ ஸ்பேஸ் தானே ஏயோட ரோ ஸ்பேஸ். அடுத்தது இதை வச்சு ஜெனரேட் பண்ற ஸ்பேஸ்னா என்னது, இந்த எலமெண்ட்ரி ஆபரேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் போடுற ஸ்பேஸ், சப்ஸ்பேஸ். ஓகே, அப்போ இங்க என்ன வச்சு ரெண்டு சப்ஸ்பேஸ் எப்படிதான் இருக்கு, ஈக்குவலா இருக்கு. சோ என்ன எழுதலாம், the row space of A is not altered by that elementary row operation. அதான் இருக்கும், the row space of A is not altered by RI equals to CRI. ஓகே, ரைட்? இப்போ அதே மாதிரி ஆர்கியூ பண்ணுங்க. எதுக்கு பண்ண போறோம், அடுத்த டைப் ஆஃப் ரோ ஸ்பேஸ். ரைட்? கன்சிடர் த ரோ ஆபரேஷன் RI goes to RI plus CRJ. அப்ப எடுங்க, இது என்னது, நமக்கு இப்ப பார்த்த இந்த இதுல ஆர்கியூ பண்ண அதே மாதிரி தான். இந்த ஸ்பேஸ் என்ன, ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ அப்படித்தானே. இதுதான் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ, எல்லா ரோஸையும் எடுத்துருக்கீங்க. ஓகே, இதுக்கும் ஏதாவது ஒரு ஐயத்து இடத்துல இல்லாட்டி ஏதோ ஒரு ஜெயத்து இடத்துல என்ன ஒரு சிஏ வச்சு மல்டிப்ளை பண்றதுனால மாறுமா அப்படின்னா இப்பதான் பார்த்தோம், இந்த இடத்துல மாறுமா, மாறாது. ஓகே, அதே மாதிரி அப்போ சிஏ வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்போ R ஆஃப் L ஆஃப் R1 எக்ஸெட்ரா RJ கமா எக்ஸெட்ரா CRJ கமா எக்ஸெட்ரா RM, இதுவும் ஒரு சேமா இருக்கும். ஓகே, இப்போ என்ன செய்றீங்க, இதுக்குள்ளேயே ரெண்டையும் சம் பண்றீங்க. ஓகே, L ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு என்ட்ரிஸையும் சம் பண்றீங்க. இதனால மாறுமா அப்படின்னா அதான் இது ரெண்டு சம் பண்ணி எழுதுறீங்க எங்க RIth இதுல. ஓகே, அதாவது என்ன, ஒரு எலமெண்ட் என்ட்ரியில இன்னொரு என்ட்ரிய கூட்டுறீங்க, அதனால மாறுமானா கண்டிப்பா மாறாது. நீங்க இந்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க அப்படித்தானே. இப்போ இந்த என்ட்ரிஸ், அதாவது இந்த என்ட்ரியும் இந்த என்ட்ரியும் ஆட் பண்ணுங்க. அப்படின்னா என்ன இருக்கும், 1,1,0 இருக்கும். இதே மாதிரி அதாவது ஆப்ரேஷன் அப்ளை பண்றதுனால இந்த என்ட்ரியில என்ன பண்றீங்க, 1,1,0, இந்த என்ட்ரி 0,1,0 அப்படின்னு வச்சுட்டீங்கன்னு இதே மாதிரி ஆர்கியூ பண்ணீங்கன்னா நமக்கு மாற்றங்கள் இருக்காது. அப்படிங்கிற நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க சிம்பிளா செக் பண்ணி பாருங்க. அதான் இங்க தியரியா எழுதுறோம். ஓகே, என்ன செய்யறோம்,
ஒரு என்ட்ரி ஒரு ரோஸ் கூட ஒரு சாரி எல்லா தட் செட் பாக்குறீங்க. இதுல இருக்கிற ஒரு எலமெண்ட் கூட இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்றதுனால அந்த சப்ஸ்பேஸ் ஜெனரேட் பண்ற சப்ஸ்பேஸ் மாறாது. அதான் கீழே எழுதும் எல்லாம் R1, எக்ஸெட்ரா Riக்கு பதிலா என்ன பண்றோம் Ri பிளஸ் CRJ பிளஸ் எக்ஸெட்ரா CRJ எக்ஸெட்ரா. இப்போ இந்த என்ட்ரிக்கு பதிலா 1/C வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த என்ட்ரில 1/C வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ RJ ஆயிரும். அண்ட் ஏன்னா இப்பதான் எனி சிஏ வச்சு நான் ஜீரோ சிஏ வச்சு மல்டிபிள் பண்றதுனால இதுவும் இந்த ரோ ஸ்பேஸும் மாறாதுன்னு பார்த்துருக்கோம். அதே ஐடியா தான். அப்ப இந்த ஒரு ஸ்பேஸும் இந்த ஸ்பேஸும் மாற்றம் இருக்காது. ஸோ எல் ஆஃப் R1 எக்ஸெட்ரா தட் ஈக்குவல் டு ஓகே முடிஞ்சிச்சு. அப்ப என்னது இப்போ இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிதானே. இது வந்து இந்த ஆர்ஜே அப்படின்னு அதர் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ. இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணது உள்ள ரோ ஸ்பேஸ் இந்த இருக்கு. ஓகே இப்போ இது ரெண்டு எப்படிதான் இருக்கு? போத் ஆர் ஈக்குவல் அதுதான் இருக்கு. ஸோ என்ன செஞ்சுக்கலாம்? ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஆல்டர் பை தட் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் Rj goes to R, sorry Ri goes to Ri plus CRj. ரைட். இப்போ அப்படின்னா என்ன பார்த்தோம்? இப்போ பாருங்க நம்ம என்ன சொல்லணும்? The row space of A is not altered by an elementary row operation சொல்லணும். இப்போ என்னெல்லாம் சொல்லிட்டோம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷனுக்கு மாறல அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவதா உள்ள எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷனுக்கு மாறல. மூணாவது இருக்கிற எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷனுக்கு மாறல. அப்போ என்ன சொல்லிட்டோம்? எந்த ஒரு எலிமெண்டரி ரோ ஆப்ரேஷன் போட்டாலும் அந்த ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏல சேஞ்ச் இல்லை. ஸோ என்ன சொல்லிடலாம்? அதான் ஹென்ஸ் எழுதிடலாம் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ரோ ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் ஹேவ் த சேம் ரோ ஸ்பேஸ். சரி, சேம் ரோ ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுக்கும் டைமென்ஷன் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருப்பாங்க. அண்ட் ஹென்ஸ் த சேம் ரோ ரேங்க். ரோ ரேங்க்ங்கிற என்ன? டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் தானே. போத் ஆர் ஈக்குவல்னா முடிஞ்சு போச்சு. சேம் ரோ ரேங்க். ரைட். நெக்ஸ்ட் தியரம். இப்போ ரோ ஈக்குவலண்ட்டை பத்தி பேசணும். அதே இதை எதுக்கும் காலம் ஈக்குவலண்ட்டுக்கு பேசிக்கலாம். அதான் எனி டூ காலம் ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் ஹேவ் த சேம் காலம் ரேங்க். ப்ரூஃப் எப்படின்னா முந்தினதுலே தான். அங்க ரோ இருக்கிற இடத்துலலாம் காலம்னு யூஸ் பண்ணுங்க. Ri Rj அப்படின்னு இருக்கிற இடத்துலலாம் Ci Cj அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுங்க. ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆயிடும். Next theorem, the row rank and the column rank of any matrix are equal. ரொம்ப இம்பார்ட்டன்டான தியரம். ஏன்னா இதுதான் பேஸா இருக்கு. எதுனா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ண. ஓகே, ரோ ரேங்க்கும் காலம் ரேங்க்கும் எப்போ பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கு ரோ ரேங்க் பார்த்தாலும் காலம் ரேங்க் பார்த்தாலும் ரெண்டு இப்படிதான் இருக்கும். சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த தியரம் சொல்லுது. ஓகே, ப்ரூஃப் எழுதலாம். லெட் A equal to AJ be an M by N மேட்ரிக்ஸ். ஒரு M by N மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன சொல்லணும்? ரோ ரேங்க் இஸ் ஈக்குவல் டு காலம் ரேங்க் அப்படின்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ ஆர்குமெண்ட்டை ரெண்டு கேஸ் மாதிரி ப்ரூவ் பண்ண போறோம். ஒரு கேஸ் ப்ரூவ் பண்ணுவோம். சிமிலர் ஐடியால செகண்ட் இதை ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகே, சரி. இப்போ ரோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏல எத்தனை ரோ இருக்கு? M ரோஸ் இருக்கு. அதான் R1 R2 எக்ஸெட்ரா Rm அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட் R1, R2, எக்ஸெட்ரா Rm denote the rows of A. ரோஸ் ஆஃப் ஏ. ஓகே, அப்ப ரோ எப்படி இருக்கும்? ஏல ஃபர்ஸ்ட் ரோ எப்படி இருக்கும்? R1 எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? R1 எப்படி இருக்கும்? A11, A12, A13 எக்ஸெட்ரா A1n அப்படிதான். அப்போ ஜெனரலி Ri ஈக்குவல் எப்படி இருக்கும்? AI1, AI2 எக்ஸெட்ரா AIN அப்படின்னு இருக்கும். அதான் ஃபார் ஆல் I equal to 1n ஜெனரல் அடிக்கும். ரைட். இப்போ நமக்கு என்ன சொல்லணும்? ரோ ரேங்க் ஈக்குவல் டு காலம் ரேங்க் சொல்லணும். சப்போஸ் ரோ ரேங்க் ஈக்குவல் டு ஆர்னு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ண போறோம்? காலம் ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் than or equal to ஆர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, சரி. இப்போ என்ன எடுத்துக்கோம்? சப்போஸ் the row rank of A is R. சரி, the dimension of a row space என்னதா இருக்கும்? ரோ ரேங்க்னா அதன மீனிங். the dimension of a row space என்னது? R தான். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? ஆர் டைமென்ஷன் சொல்லிட்டோம்னா ரோ ஸ்பேஸை எப்படி எழுதிக்கலாம்? ஒரு ஆர் எலமெண்ட்ஸை பேசிஸை கொடுத்து எழுதிக்கலாம். அதான் எழுதிப்போம். அப்போ ரோ ஸ்பேஸோட பேசிஸ் எத்தனை இருக்கும்? ஆர் எலமெண்ட் இருக்கிற ஒரு செட் இருக்கும். அந்த செட் தான் கீழே எடுத்துக்கோம். லெட் V1 equal to B11 எக்ஸெட்ரா B1n அப்படி எழுதிருக்கோம். V2 equal to BR equal to be a basis for the row space of A. ரைட். ஓகே, ரோ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஏன் இந்த n டூப்பிள்ஸ் எடுக்கணும்னு பாருங்க.
n டூபிள்ஸா இருக்கணும்னா ரோ ஸ்பேஸ்ல இருக்க எல்லாமே n டூபிள்ஸ் எலமெண்ட் தான், அப்படிதானே? ரோ ஸ்பேஸ்ல இருக்கலாம், ஏன்னா Ri வச்சு ஜெனரேட் பண்றதா ரோ ஸ்பேஸ். எல்லா r1, r2, எக்ஸெட்ரா rn தான் ரோ ஸ்பேஸ், ரைட்? ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏங்கிறது எல்லா r1, r2, எக்ஸெட்ரா rm. இப்போ Riன்றது எப்படி இருக்கு? இஸ் an n டூபிள்ஸ். அப்போ ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏல இருக்க எல்லாமே n டூபிள்ஸ். ஸோ v1, v2, எக்ஸெட்ரா vr பேசிஸ் எடுத்தீங்கன்னா அது எப்படி தான் இருக்கும்? சம் n டூபிள்ஸா தான் இருக்கும். அப்போ அதையும் சேர்த்து எழுதணும், ரைட்? ரைட். இப்போ என்ன சொல்லிடலாம்? ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏக்கு பேசிஸ் v1, v2, எக்ஸெட்ரா vr கொடுத்தாச்சு. அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி எழுதிக்கலாம்? லீனியர் காம்பினேஷனா v1, v2, எக்ஸெட்ரா vr எழுதிக்கலாம், ரைட்? இன் பர்டிகுலர் ரோ ஸ்பேஸ்ல நமக்கு என்ன தெரியும்? இந்த Ri ஒவ்வொரு ரோவும் ரோ ஸ்பேஸ்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியும், ரைட்? அப்போ these Ri belong to row space. அப்போ என்ன சொல்லிடலாம்? இந்த ரோஸையும் ஒவ்வொரு ரோஸையும் இந்த எலமெண்டோட லீனியர் காம்பினேஷன் எழுதிடலாம். அதான் கீழே எழுதிப்போம். therefore each row is a linear combination of v1, v2, etc. vr, ரைட்? அப்ப எப்படி இருக்கும்? சரி, அப்ப எப்படி இருக்கும்? சம் r1ங்கிறது எப்படி இருக்கும்? அதை எழுதிக்கோ கீழே. ஒவ்வொரு ரோவும் லீனியர் காம்பினேஷனா v1, v2, எக்ஸெட்ரா vr இருக்கும். இப்போ r1ங்கிறது என்ன எழுதிக்கும்? k11 v1, k12 v2, எக்ஸெட்ரா k1r vr. இதே மாதிரி ஜெனரல் எழுதிருங்க. r2ங்கிறது k21 v1, k22 v2, எக்ஸெட்ரா k2r vr. அதே மாதிரி rmங்கிறது இருங்க, ரைட்? சரி, அப்போ வேற இந்த இதெல்லாம் என்னதான் இருக்கும்? ஸ்கேலாஸ் இருக்கும், ரைட்டா? kij எல்லாமே என்னதான்? ஃபீல்ட்ல இருக்கிற ஸ்கேலாஸ். அதான் kij, வேர் kij belong to f, ரைட்? வேர் kij belong to f. இப்போ r1 எடுங்க. r1 equal to என்ன ஃபார்மட்ல இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க போறோம், அவ்வளவுதான். r1 equal to எப்படி இருக்கு? இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் இதை அப்படியே எடுத்து. இப்போ r1க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? r1 equal to இந்த யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு v1, v2 பதிலாவும் இந்த இருக்கு v1, v2, vr குள்ள வேல்யூஸ் எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? இந்த சைட்ல இருக்கிறதுலாம் சம்மா இருக்கு, அப்படிதானே? இப்போ உள்ள k11 உள்ள ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணிருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னதான் இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னதான் இருக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் k11 b11, ரைட்? அடுத்தது பிளஸ் பிளஸ், அடுத்தது k12 b21, அதான் இந்த செகண்ட் என்ட்ரி, பிளஸ் எக்ஸெட்ரா. இங்க பிளஸ் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னதான் வரும்? k1r br1, அதான் இந்த இருக்கு. சரி, இவ்வளவு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதாவது என்ன? ஒவ்வொரு n டேபிள்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. ஓகே, கமா. அடுத்த செகண்ட் என்ட்ரி இதே மாதிரி பாத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் என்ட்ரி k11 b1n பிளஸ், இந்த பிளஸ் வரும். அடுத்து k12 b2n பிளஸ் எக்ஸெட்ரா k1r b1r அப்படின்னு இருக்க போகுது, ரைட்? அதான் கீழே எழுதிருக்கோம். k11 b1n, k12 b2n, எக்ஸெட்ரா k1r br n. இந்த இடத்துல n வரும், சரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல n rn வரும், ரைட்? இப்போ சரி, இப்போ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு, ரைட்? செகண்ட் காம்பனன்ட் nth காம்பனன்ட் இருக்கு, ரைட்? இப்போ நமக்கு ith காம்பனன்ட், இதுல இருக்கிற ith காம்பனன்ட் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடுங்க. இந்த சைடு rh LHSல இருக்கிற, அதாவது இந்த சைடுல இருக்கிற ith காம்பனன்ட் என்னதான் இருக்கும் அப்படின்னா, இங்க 11 12 எக்ஸெட்ரா. அப்படின்னா ith காம்பனன்ட் என்ன இருக்கும்? a1i இருக்கும், ரைட்? இந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த n டேபிள்ஸ்ல இருக்கிற ith காம்பனன்ட் வேணும், அப்படிதானே? சிம்பிளி என்ன செஞ்சுக்கலாம்? இந்த n உள்ளது இந்த இருக்குப்பா. இப்போ n உள்ளது இந்த இருக்கா, இதுல n-க்கு பதிலா i போடுங்க, முடிஞ்சு போச்சு. k11 b1i பிளஸ் k12 b2i எக்ஸெட்ரா. அப்போ a1i எப்படி எழுதியாச்சு? ஈக்குவல் டு தட் ஃபார்ம். இப்போ சிமிலர்லி ith காம்பனன்ட் ஆஃப் ஈச் ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க. சரி, இது எதுல இருந்து கிடைச்சிச்சு? இந்த ஈக்குவேஷன் எதுல இருந்து கிடைச்சது? r1ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற r1 மட்டும் எடுத்தீங்க. அப்போ ith காம்பனன்ட் இப்படி கிடைச்சிச்சு. இப்போ r2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்க செகண்ட் என்ட்ரி எடுங்க. அப்போ என்ன இருக்க போகுது? இதே ஈக்குவேஷன் தான். இதுல 1 இருக்க இடத்துல எல்லாம் என்ன இருக்க போகுது? 2 இருக்க போகுது. அடுத்தது அப்படி rm எடுத்துங்க. அப்ப என்ன இருக்க போகுது? இங்க 1 இருக்க இடத்துல m இருக்க போகுது. அதான் கீழே எழுதுறோம். Similarly, equating the ith component of each of the above equations in one, we get என்ன இருக்க போகுது? வரிசை எழுதிக்கணும். r1, அதான் இது வந்து எங்க கிளைம் பண்ணது? இந்த கிளைம் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, இதுக்கு எழுதுங்க. இப்போ என்ன செஞ்சுக்கணும்? இங்க 1 இருக்க இடத்துல 2 போட்டு எழுதுங்க, 2 இருக்க இடத்துல m போட்டு எழுதுங்க. அப்போ வரிசை எழுதி முடிச்சிடும், ரைட்? இப்போ இதே இதை எப்படி எழுதிக்கலாம்?
பாருங்க ஒவ்வொரு என்ட்ரிஸ்லயும் இங்க B1I காமனா இருக்கு, இங்க ரெண்டாவது B2I காமனா இருக்கு, எக்ஸெட்ரா BRI காமனா இருக்கு. இசன் M ஈக்குவேஷன், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதை எப்படி ஆர்டர்ல எழுதிக்கலாம்? மேட்ரிக்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதான் போட்டிருக்க மேட்ரிக்ஸ். இதுல இருக்கிறத என்ட்ரிஸ் அப்படி எழுதுங்க. ஈக்குவல் டு அடுத்தது பி எது காமனா இருக்கு? B1I காமனா இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். மிச்சம் இருக்கிற கான்ஸ்டன்ட்லாம் இப்படி எழுதும். ரைட், பிளஸ் B2I காமனா இருக்கு, அதை இங்க எழுதுவோம். அடுத்து மிச்சம் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட்ஸை அப்படி இந்த ரோ எழுதுங்க, காலம் எழுதுங்க. அடுத்தது BRI காமனா இருக்கு, இங்க வச்சுப்போம். மத்த இருக்கிற ரோஸை மத்த என்ட்ரி இதை இந்த காலம் எழுதுங்க. ரைட், இப்போ என்ன வருது? அப்போ சரி, இதுல இருந்து உங்களுக்கு குழப்பதுன்னா ஒண்ணும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுங்க. இப்போ இதே ப்ராடக்ட் பண்ணுங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் சேமா இருக்கும். ரைட், அப்ப இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்கும்? B1I K11, இந்த இதே தான் வரும். ஓகே, அடுத்தது B பிளஸ் B2I K12. அப்போ அங்க இருக்கிற என்ட்ரிஸ் தான் வரும். நீங்க குழப்புச்சுன்னா இதே இதுல இருந்து ரிவர்ஸ் போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட், அப்ப என்ன வந்துட்டு பாருங்க, இது என்னது? A1I A2I எக்ஸெட்ரா AMI அப்படின்னா என்னது வருது? இஸ் அ ith காலம் ஆஃப் A, அப்படிதானே? ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? ஸ்மால் AIJ. அப்போ ith காலம் எப்படி இருக்கும்? A இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. A1I A2I எக்ஸெட்ரா AMI. ஓகே, ith காலம்ங்கிறது இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் பாருங்க. ith இந்த லைன்ல இருந்து என்ன சொல்லிடலாம்? இந்த லைன்ல இருந்து ith காலம்ங்கிறது இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஆர் வெக்டார்ஸ், அப்படிதானே? ஒரு வெக்டார், ரெண்டாவது வெக்டார் எக்ஸெட்ரா லாஸ்ட் வெக்டார். இப்போ இந்த வெக்டார்ஸோட லீனியர் காம்பினேஷனா தான் என்னது இருக்கு? ith ஒவ்வொரு காலமும் இருக்கும். ith காலத்துல இருந்து ஜென்ரலா I = 1 to M வரைக்கும் போடும், N வரைக்கும் போட்டுக்கலாம். சோ என்ன செஞ்சுக்கலாம்? ஒவ்வொரு காலமும் இந்த எலமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷன் தான் இருக்கு. சோ என்ன செஞ்சுக்கலாம்? each அத கீழே எழுதிருக்கோம். ஓகே, each column of A is a linear combination of R vectors. ஓகே, அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? லீனியர், அதாவது காலம் ஸ்பேஸ இந்த ஆர் வெக்டார்ஸ் வச்சு ஸ்பேன் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இந்த ஆர் வெக்டாரும் லீனியர்லி இண்டிபெண்டா இருக்குமான்னு தெரியாது. லீனியர்லி இண்டிபெண்டா இருக்குன்னா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆயிரும்? டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் ஈக்குவலா வந்துடும். இப்போ இந்த ஆர் வெக்டார்ஸும் லீனியர்லி டிபெண்டா இருக்குன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி அப்படிங்கிற ரிலேஷன் வரும். ரைட், அதான் எழுதிருக்கோம். ஹென்ஸ் தி டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? ஒன்னு ஈக்குவலா இருக்கும், இல்லாட்டி லெஸ் தேனா இருக்கும். அதான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். சோ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? தி டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். தி டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ் என்ன? காலம் ரேங்க் ஆஃப் IA, அப்படிதானே? அப்போ காலம் ரேங்க் ஆஃப் A இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஆர் தான் என்ன வச்சிருக்கோம்? ரோ ரேங்க் ஆஃப் A ஃபர்ஸ்ட் எடுத்தது, அப்படிதானே? ரோ ரேங்க் ஆஃப் A = R எடுத்துக்கணும். சோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? காலம் ரேங்க் ஆஃப் A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரோ ரேங்க் ஆஃப் A. சரி, இதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி ஆர்கியூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ப்ரூவ் பண்ணிடலாம்னா ரோ ரேங்க் ஆஃப் A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு காலம் ரேங்க் ஆஃப் A. இப்போ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டா ரோ ரேங்க் அஸ்யூம் பண்ணிட்டு அப்ப அதுல இருந்து பேசிஸ் எடுத்து வந்தோம். இதே மாதிரி இதே ப்ரூஃப்ல காலம் ரேங்க் அஸ்யூம் பண்ணிட்டு சம் எஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு அப்ப அதுக்கு ஒரு பேசிஸ் போட்டு எடுத்து வந்தீங்கன்னா நமக்கு ஃபைனலி என்ன வந்துடும்? ரோ ரேங்க்கு இந்த ரிலேஷன் வந்துடும். அதான் சிமிலர்லி எழுதிட்டோம். ரோ ரேங்க் ஆஃப் A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு காலம் ரேங்க் ஆஃப் A. சோ என்னாச்சு? ரெண்டும் வந்துட்டு சோ போத் ஆர் ஈக்குவல். அப்ப என்ன சொல்லிக்கலாம்? ரோ ரேங்க் அண்ட் a column rank of a matrix எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஹென்ஸ் அவர் தியரம். ரைட், அப்போ பாருங்களேன், ரோ ரேங்க் எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் ரோ ரேங்க்னு பார்த்தாலும் காலம் ரேங்க்னு பார்த்தாலும் ஈக்குவலா தான் இருக்கும்ங்கிறத பார்த்துட்டோம். சோ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? அந்த ஈக்குவலா வருதா? ஏதாவது ரோ ரேங்க்கும் காலம் ரேங்க் ஈக்குவலாவே வருது. அந்த ஈக்குவல் வேல்யூவை தான் என்னன்னு சொல்லிக்கிறோம்? ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் A அப்படிங்கிற டிஃபைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் தான் the rank of a matrix A is the common value of its row and column matrix. அதாவது காலம் ரேங்க் நீங்க போட்டா நல்லா இருக்கும்ல. ஓகே, அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? இப்போ பார்த்தோமே ரோ ஸ்பேஸுக்கு இருக்கிற வேல்யூ ரேங்க்கும் அதாவது காலம் ஸ்பேஸ் இருக்கிற டைமென்ஷன் ரெண்டும் எப்படிதான் இருக்கு? சேமா இருக்கு. அதாவது ரோ ரேங்க்கும் காலம் ரேங்க்கும் சேமா இருக்கு. அந்த வேல்யூவை தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் A அப்படிங்கிறது டிஃபைன் பண்றோம். ஓகே, இதுல ரேங்க்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸும்
அதுல சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கணுன்றதையும் நம்ம அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். இந்த லெக்சர்ல இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.